ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நான் வந்து நேராக வந்து பேசுகிறேன். நான் வந்து மும்பையில் இருக்கேன். மும்பையில் வந்து ஒரு மாதத்துக்கு 25 to 30 வரைக்கும் ஆகும். அது நம்ம செலவு பண்ணுறதை பொறுத்து. எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணணுமோ அவ்வளோ சிக்கனமாக ஆகும். எவ்வளோ நம்ம தாராளமாக செலவு பண்ணால் தாராளமாக. ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அம்பர்நாத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கான், கங்க்ராச்சுலேஷன், வெல்கம் டு மும்பை. அடுத்து அவங்க வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகும், லீவிங் காஸ்ட் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக காசு ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கொஞ்சம் படிப்படியாக குறையிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ டிஃபர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் என்ன இது வீட்டு வாடகை அதிகமாக இருக்கும். அம்பர்நாத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மும்பையை கம்பேர் பண்ணும்போது. அங்கே வந்து லைக் இருந்தே வீட்டு வாடகை கிடைக்குது. 1 BH 1 RK சால் டைப்பும் வீடு இருக்கு. நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்க. ஆனா 2 BH. என்னோட ஃப்ரெண்டு வந்து அம்பர்நாத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தான் இந்த பட்ஜெட்டை போட்டேன். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ 1 மந்த்துக்கு லீவிங் காஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டட் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் 1 BH to 1 BHக்கு 5000 to 6000 வரைக்கும் ஆகும். 1 RK 3000 வரைக்கும் ஆகும். 1 RKனா ஒரு ரூமு ஒரு கிச்சன் இருக்கும் வித் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது. இபி பில்லுன்னு பார்த்தீங்கன்னா 800 to 1500 வரைக்கும் வரும். இங்கே இபி பில்லுன்னு கரண்ட் லைட் பில்லுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சிலிண்டருக்கு வந்து 1000 ருபீஸ். பால் பாக்கெட் ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் இப்போ 30 ரூபா. ஒரு மாதத்துக்கு 15 பாக்கெட் தேவைப்படும். கிராசரி மளிகை பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், சின்ன சின்ன பொருட்கள் தான் போட்டிருக்கேன். மஞ்சள் பாக்கெட் இந்த மாதிரிக்கு அதுக்கே 2000 ஆகும். அடுத்து அரிசி வந்து புழுங்கல் அரிசி கொஞ்சம் இங்கே காஸ்ட்டு அதிகம்தான். 50 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் ஆகும். ஒரு மாதத்துக்கு நம்ம 10 கிலோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 கிலோ மீன்ஸ் நம்ம 2 டைம் சப்பாத்தி 1 டைம் அரிசி சாப்பிட்டோம்னா ஒரு மந்த்துக்கு 10 kg ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனாலேயே இங்கே மோஸ்ட்லி நாங்கள் அரிசி எடுத்துக்கிறது இல்லை, ரைஸு. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கும் அரிசி சாப்பாடு அரிசி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை வந்து 1 கிலோ 25 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கிடைக்கிது. 1 மந்த்துக்கு எனக்கு 5 kg செலவாகும். 2 டைம் சப்பாத்தி போடுறதுனால 5 kgனா 2 டைம். நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்பர்நாத்குள்ளேயே தான் சுற்ற போகிறீங்க. அதனால் ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு பெர்சனுக்கு 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் ஆகும். நம்ம வந்து பைக் வச்சுருந்தோன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா ஒரு 5 6 நாளைக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். மெடிக்கலுக்கு வந்து 1000 ருபீஸ் வரைக்கும் செலவாகும். அது வந்து ஒவ்வொரு மாதமும் டெய்லியும் ஆகிறது கிடையாது, எவ்ரி மந்த்தும். இந்த மெடிக்கல் வந்து எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணுறதுனா ஒமிட் பண்ணிக்கோங்க. ஃபோன் ரீசார்ஜ் வந்து கம்பல்சரி. 2 ஃபோனுக்கு வந்து போட்டிருக்கேன். 350 வித் டேட்டாவோட 700. நீங்கள் ஒய்ஃபை வந்து மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா SS போர்டுக்கு 30,000 ஆகுது. CBSE போர்டுக்கு 1 lakh, ICSE போர்டுக்கு 1.5 lakh. டியூஷன் ஃபீஸ் வந்து 1000 to 2500 இருக்கும். ஆனால் எல்லா SS போர்டு பசங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வாங்குறாங்க. CBSE மற்ற ICSE போர்டுன்னு சொன்னாலே அதுக்கு 2500 கிட்ட வாங்குவாங்க. கொஞ்சம் அதை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அங்கே நியர்பை லொக்கேஷன் போனதுக்கப்புறம். SS போர்டில் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னால் 5th ஃபீஸ் கிடையாது அவங்களுக்கு. இது வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஃபீஸ் கிடையாது. கேர்ள்ஸ் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும். அடுத்து எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு அதுக்கு 2000க்கு மேலேயே. அது உங்களை பொறுத்து. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 1/4 கிலோ வந்து 20 ரூபாய்க்கே கிடைக்கிது. வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே. 1/2 கிலோ மட்டன் வந்து இங்கே 350 ரூபா. ஃபிஷ் வந்து 10 ரூபாயில் இருந்தும் கிடைக்கிது. 10 ரூபானா ஃபிஷ் பார்த்துக்கோங்க. அதனால் 3000 கிட்ட செலவாகும் 1 மந்த்துக்கு. ஸோ இதைப்படி நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். 15 to 25,000 வரைக்கும் செலவாகும். 20,000 வந்து இறுக்கி பிடிச்சி இந்த மாதம் எப்படியாவது டைட்டாக பிடிச்சி செலவு பண்ணால் 20,000 கிட்ட வரும்.